ஹாய் நண்பா. அரசு தொலைக்காட்சி துறையான பிரசார் பாரதியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அதாவது பொதிகை சேனல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. நம்ம தமிழகத்தில் வேலைகள் இருக்குது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, எழுத்து தேர்வு கூட கிடையாதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசின் தொலைக்காட்சி துறையான பிரசார் பாரதியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நாடு முழுவதும் ஒரு சில ரீஜனல் வைஸாக காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம தமிழகத்திலையும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. அதிலிருந்து 15 நாட்கள் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. அதாவது அக்டோபர் 22ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. என்ன மாதிரியான ஜாப் ரோல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேலை வாய்ப்புகள் நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் மட்டும்தான் இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இதற்கு எலிஜிபிள் தான். நீங்கள் சென்னை போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆங்கர் கம் கரஸ்பாண்டன்ட் கிரேடு 2 அப்படிங்கிற கேட்டகரி தான். இந்த ஜாபில் மொத்தமாக ஒரு 7 காலியிடங்கள் இருக்குது. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் 2 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 45,000 60,000 ரூபாய் மந்த்லி சேலரி போட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அரசு வேலைவாய்ப்பு தான், ஆனால் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் எடுக்கிறாங்க. முதல் 2 வருடங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஜாப் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் அதை அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை. பட் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் அண்ட் தென் நிறைய சேலரி கூட இந்த ஒரு வேலைவாய்ப்பு மூலமாக கிடைக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், இல்லைனா மாஸ் கம்யூனிகேஷன், இல்லைனா விஷுவல் கம்யூனிகேஷன், நியூஸ் ஆங்கரிங் படிச்சிருந்தாலோ இல்லைனா ரிப்போர்ட்டிங் முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டிகிரியில் நீங்கள் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் இல்லைனா விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிசரபிளில் வந்து ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது நாட் ஃபார் கம்பல்சரி. டிசரபிள் அப்படிங்கிறது ஜஸ்ட் முன்னுரிமை கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் தான். அது இல்லைனாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளிகேஷனை போடலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கர் கேட்டகரியில் வர்றதுனால குறைந்தது 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதிகபட்ச வயது 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஆங்கர் கம் கரஸ்பாண்டன்ட்ல கிரேட் 3 கேட்டகரியில் ஒரு 10 காலியிடங்கள் இருக்குது. சென்னை காலியிடங்களில் 2 வேலைகள் அலாட் ஆகிருக்கு. தமிழகத்தை பொறுத்தளவு சென்னையில் 2 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. இந்த ஜாபும் உங்களுக்கு கான்ட்ராக்டில் 2 வருடங்கள் இருக்கும். சேலரி ரேஞ்ச் வந்து 35,000 40,000 ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் சேம் உங்களுக்கு டிகிரியில் ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன் இல்லைனா வந்து நியூஸ் ஆங்கரிங் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 2 இயர்ஸ் இருந்தாலே போதுமானது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் மீடியா ஃபீல்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கான வேலை வாய்ப்பு. கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. அதிகபட்ச வயது 30ங்க, குறைந்தபட்சம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் வந்து கேட்குறாங்க. சென்னையில் ஒரே ஒரு காலியிடங்கள் இருக்குது. சேலரி ரேஞ்ச் வந்து 40,000 50,000 ரூபாய் சென்னை லொக்கேஷன் பொறுத்தளவு. அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் இல்லைனா மாஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறைந்தது 7 வருடங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதிகபட்ச வயது 45. அதற்கப்புறம் வீடியோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் சென்னையில் ஒரே ஒரு காலியிடங்கள் இருக்குது. டூரேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ஜஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும்தான். 30,000 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு டிப்ளமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்ட் வீடியோ எடிட்டிங் முடிச்சிருக்கீங்க ஆர் அதற்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடாப்பில் வந்து ப்ரீமியர் ப்ரோ அண்ட் தென் எஃப்சிபி மிஷின்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு டிசரபிள் முன்னுரிமை ஆல்சோ கொடுக்குறாங்க. இது தெரியலனாலும் பரவாயில்ல. குறைந்தது 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட் ஃபீல்டில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதிகபட்ச வயது 40ங்க. அதற்கப்புறம் கண்டென்ட்ல எக்ஸிக்யூட்டிவ் வந்து கேட்குறாங்க. 8 காலியிடங்கள் சென்னை லொக்கேஷனில் 2 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. இந்த ஜாபுக்கு 25,000 35,000 ரூபாய் இந்த ரேஞ்சில் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிகிரியில் நீங்கள் ஜேர்னலிசம் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டில் ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபீல்டில் ஓகேவா ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இந்த மாதிரி ஜேர்னலிசம் ஆர் மாஸ் கம்யூனிகேஷன், விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் முடிச்சுட்டு சோஷியல் மீடியா ஃபீல்டில் நீங்கள் ஏதாச்சும் சின்ன ஒர்க் பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணலாம். அதற்கப்புறம் காப்பி எடிட்டர் கேட்குறாங்க. இதுலேயும் சென்னையில் ஒரு 2 காலியிடங்கள் இருக்குது. மொத்தமாக 7 காலியிடங்கள். 30,000 35,000 ரூபாய் சேலரி. சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கும் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங் அசிஸ்டன்ட் மொத்தமாக இதில் ஒரு 6 காலியிடங்கள் இருக்குது. சென்னையில் 2 காலியிடங்கள் அலாட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவில் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க. 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. குறைந்தபட்சம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஏன்னா அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. முழுக்க பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை வச்சு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய லேர்னிங்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஜாப் மூலமாக அடுத்தடுத்து உங்கள் கரியர் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, பிரசார் பாரதியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு, இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் தான் வரும். இதில் ரிஜிஸ்டர் நியூ யூசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதற்கப்புறம் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதாவது hrcell413@gmail.com. இந்த இமெயிலுக்கு என்ன எரர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு சென்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கிளியராக வந்து கைட் பண்ணுறாங்க. அந்த எரர் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலமாக கம்யூனிகேஷன் இருக்கும். இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் அப்ளிகேஷனை போடுங்க. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய tnjobs1.com வெப்சைட்டை பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரெஷர் மீடியாக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்கள் தரப்பு கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்த உடனே நான் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.